Hello friends, welcome to my channel ERK Infocode. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பர்టిక్యులர் பார் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த பார் கிரியேட் பண்ண பார்ல வந்து நீங்க ஜஸ்ட் இப்படி ஹோவர் பண்ணா அதோட வேல்யூ அப்படியே டைனமிக்கா எனக்கு இப்படி சேஞ்ச் ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராமீட்டர் ஆக்ஷன் + பாராமீட்டர் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகேங்களா? சோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க பாருங்க. நான் எந்த ஒரு பார் மேல ஹோவர் பண்ணாலுமே எனக்கு அதோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு பாப் அவுட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணனும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ டைனமிக்காவே எனக்கு என்ன ஆகுது அப்படினா எனக்கு அந்த வேல்யூ வந்து பாப் அவுட் ஆகுது. எங்கேயும் பாப் அவுட் ஆகுது + எங்கேயுமே எனக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க. சேஞ்ச் ஆகுதுங்களா? ஸோ இதை எப்படி நம்ம டேப்லூவில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த சார்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஹோவர் பண்ணால் அதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் டைனாமிக்காக தெரியணும், பேராமீட்டர்ஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். இன்ட்டு காலம்ஸ், சேல்ஸ் இன்ட்டு ரோஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்னென்னா இந்த பாரை ஹோவர் பண்ணும்போது இல்லை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார் வந்து நம்ம ஃபில்டர் வச்சு செலக்ட் பண்ணால் எனக்கு அது வந்து ஷோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஃபைன். கிரியேட் பேராமீட்டர். ஓகே, செலக்ட் சப் கேட்டகரின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட், அதனால் ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம இந்த பேராமீட்டர் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆட் ஃப்ரம் த ஃபீல்டுன்னு இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி அப்படின்னு இருக்குது. எல்லா ஃபீல்டுமே இதில் வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணேன் செலக்ட் கேட்டகரி, செலக்ட் சப் கேட்டகரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் எல்லா இதுவுமே வந்துருச்சு. ஓகேங்களா? எல்லா சப் கேட்டகரிஸுமே இருக்குது. இப்போ வந்து இது டைனமிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்னென்னா இது செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பார் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்னென்னா ஒரு கால்குலேட் ஃபீல்டு எழுதிக்கலாம். ஓகே, நான் என்னென்னா ஹைலைட் பார்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, இஃப் சப் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு செலக்ட் சப் கேட்டகரி. ஓகேங்களா? தென் எனக்கு ட்ரூ கொடு அப்படின்றேன், இல்லைனா எண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் தான். ஸோ இது நீங்கள் ஹைலைட் பார்ஸ் எடுத்து நீங்கள் கலரில் விட்டிங்க அப்படின்னா அந்த பார் உங்களுக்கு வந்து கலர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அக்சசரிஸ் வந்து கலர் ஆகிருக்கு. இப்போ நான் எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணால் அந்த ஃபீல்டு வந்து எனக்கு கலர் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்போ என்னதுன்னா கலர் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த ஃபீல்டு தான் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்னா இப்போ நம்ம வேல்யூஸும் கொண்டு வரணும். இங்கே வந்து நம்ம வேல்யூஸும் இதை நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து எனக்குங்க பாப் அவுட் ஆகி தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு கால்குலேட் ஃபீல்டு எழுதிக்கலாம். ஓகே, சேம் கால்குலேட் ஃபீல்டு தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஹைலைட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இஃப் சப் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, சப் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த பேராமீட்டர் என்னது செலக்ட் சப் கேட்டகரி கொடுத்துக்கிறோம். தென் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சம் ஆஃப் சேல்ஸ் வந்து எனக்கு ஷோ பண்ணணும் இல்லைங்களா? அதனால் சம் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் வரும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம இது வந்து நான் அக்ரிகேட் ஃபீல்டு. ஓகேங்களா? இது வந்து அக்ரிகேட்டட் ஃபீல்டு சம் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே நம்மளால் கம்பைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. நான் அக்ரிகேட் ஃபீல்டு வந்து என்னால் கம்பைன் பண்ணி இந்த கால்குலேஷன் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏடிடிஆர் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏடிடிஆர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால்குலேஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வேலிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஸோ வேணும் டெக்ஸ்ட் ஹைலைட் எடுத்து என்ன பண்ணுறேன் லேபிள்ஸில் போட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன்ஸுக்கு உண்டானது எனக்கு 3 lakhs அப்படின்றது காமிக்குது. இப்போ நான் வேறு எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணாலுமே எனக்கு என்ன காமிக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைலைட்டடாக காமிக்கும். ஸோ அந்த வேல்யூவோட பாரும் கலராக காமிக்கும். அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு பாப் அவுட் ஆகி தெரியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்னென்னா இதை நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பாரும் வந்து இதாகணும் ப்ளஸ் இந்த டெக்ஸ்ட்டும் ஷோ ஆகணும். ஸோ அதான் இப்போ நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒர்க் ஷீட்டில் போய்ட்டு ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பேராமீட்டர் ஆக்ஷன் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்டுக்கு பதிலாக நான் ஹோவர் கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஹோவர் பண்ணால் தான் எனக்கு செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஹோவர் பேராமீட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹோவர் பண்ணால் தான் எனக்கு வந்து என்ன பண்ணணும், எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியணும். ஓகேங்களா? ஹோவர் கொடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாம் என்ன பேராமீட்டர் வந்து க்ரியேட் பண்ணுமோ அந்த பேராமீட்டர் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அடுத்து எந்த கேட்டகரி சப் கேட்டகரி நம்மளுக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது அதோட வேல்யூ தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ ஹோவர் தான் பண்ணுறேன், வேறு எதுவும் கிளிக் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதோட வேல்யூஸ் ப்ளஸ் இந்த பார் ஹைலைட் ரெண்டுமே எனக்கு நடக்குது, டைனமிக்காக நடக்குது. ஓகேங்களா?
பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டைனமிக்காக நடக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபில்டர் இப்போ தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து தெரியும். ஸோ இது எது மாதிரியான கண்டிஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கன்ஜஸ்டடான இடத்துல நீங்கள் ஒரு பார் சார்ட் வச்சுருக்கீங்க, அதில் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் கண்டிஷன் அந்த பார் வந்து தெரியாது. ஸோ அது மாதிரி டைமில் நம்ம இது டைனமிக்காக இந்த டேட்டா லேபிள் ப்ளஸ் ஹைலைட் பார் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேராமீட்டர் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், டைனமிக்காக மாற்றணும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் எடிட் டைட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த டைட்டில் இந்த ஷீட்டை வந்து டெலிட் பண்ணிடுங்க. இது வந்து டிஃபால்ட்டாக வருது, இந்த ஷீட் நேம் தான் நம்மளுக்கு வருது, அதை டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன வந்து சப் கேட்டகரி வேணும், டைனமிக்காக நான் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா. ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், பேராமீட்டர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து உங்கள் கேட்டகரி. ஓகேங்களா. இது வந்து உங்கள் கேட்டகரி. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் சேல்ஸ் இங்கே கொடுத்துட்றோம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், போல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம் 20க்கு. ஓகேங்களா. இது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேம் கொடுத்துக்கலாம், சப் கேட்டகரி கொடுத்துடலாம். இது வந்து சேல்ஸ்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு எதாவது கலர் தேவைப்பட்டாலும் நம்ம கலர் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி சேல்ஸ் வந்து க்ரீன், இது வந்து பார்த்திங்கன்னா சம் அதர் கலர் ஆரஞ்சு, இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம டைட்டிலும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே ஹோவர் பண்ணும்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், புக்கேசஸ் சேஞ்ச் ஆகுது. சம் ஆஃப் சேல்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாருங்க. ஏன்னா நம்ம வேறு எது அசைன் பண்ணிட்டோம், நம்ம என்ன அசைன் பண்ணோம் அப்படின்னா அக்ரிகேஷன் கேல்குலேஷன் தான் அசைன் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. பாருங்கள். ஸோ டைட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஹோவர் பண்ணும்போது நம்மளுக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது. இந்த பாரோட இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.